போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNUSRB போலீஸ் எக்ஸாம்ல 80 வினாக்களுக்கு 70 மதிப்பெண் நீங்க எப்படி வாங்கலாம், 70 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு எதுதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 70 வினாக்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கலாம். இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஏறக்குறைய ஒரு 70 டேஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 70 டேஸ்க்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு மார்க்குக்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண் உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சினா மட்டும் தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன மாதிரி படிக்கலாம், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கலாம், எதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்து படிக்கலாம், அதே போல் எதெல்லாம் கவர் பண்ணணும், என்ன ஆர்டரில் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ, சரிங்களா? ஸோ மொத்தமாக 80 வினாக்கள் இருக்கும்போது ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் வீடியோ தனியாக உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு பார்ட் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வினாக்கள் அப்படின்றது தெரியும். 80 வினாக்கள். ஏற்கனவே சிலபஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், அதை செக் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏவில் நமக்கு எவ்வளோ வினாக்கள், 50 கொஷின் கேட்குறாங்க. எவ்வளோ டோட்டலாக 50 கொஷின். அடுத்து பார்ட் பியில் உளவியல் மொத்தமாக 30 வினாக்கள். இந்த 30 வினாக்கள் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றது விஜயன் சார் தனி வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 50 வினாக்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதே போல் இந்த 30 வினாக்களுக்கு எப்படி ரெடியாக போகிறோம், சரிங்களா? இது டாபிக் டீட்டெயில்ஸ்லாம் விஜயன் சார் தனி வீடியோவில் அப்டேட் பண்ணுவார். அது பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். டிஎன் போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்ல நைட் 9 மணிக்கும் காலைல 10 மணிக்கும் உங்களுக்கு ரெகுலராக லைவ் கிளாஸஸ் இருக்குது. இதில் புக் பேக் கொஷின் அதே போல் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரெகுலராக அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. புக் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி அதே போல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகங்கள் அவைலபிள். இந்த புத்தகங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ முதல்ல இந்த 50 மார்க்குடைய ஸ்பிளிட் அப் நான் சொல்கிறேன், சரிங்களா? பார்ட் ஏவில் 50 வினாக்கள் இருக்கு இல்லையா, இந்த 50 வினாக்களுக்கான ஸ்பிளிட் அப் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சயின்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கணுமோ, என்ன ஆர்டரில் நீங்கள் படிக்கணுமோ அந்த ஆர்டர்லையும் நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது சயின்ஸ், சரிங்களா? அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் சயின்ஸ். இந்த சயின்ஸ்லையும் நான் என்ன ஸ்டாண்டர்ட் சார் ஃபஸ்ட்டு படிக்கலாம், 9th அடுத்து 10th, சரிங்களா? இதை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். அடுத்து தமிழும் எந்த ஸ்டாண்டர்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th 9th 10th. இதுலேயும் என்ன ஆர்டர் நீங்கள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 9th 8th. அதே போல் இதுவும் 10th அதன் பிறகு 9th, சரிங்களா? அதன் பிறகு 8th 7th 6th இப்படி போங்க, சரிங்களா? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிறிய கணக்குகள் அப்படின்னு தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு என்ன மாதிரி வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்றத அந்த மாதிரியான வினாக்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வீடியோ கிளாஸஸில் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். உளவியல் ப்ளஸ் மேக்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 30லேருந்து 38 மார்க் நீங்கள் ரெடி ஆகலாம். பார்பியில் உளவியலில் 30 வினாக்கள், மேக்ஸில் ஏறக்குறைய 8 வினாக்கள். அப்போ இங்கேயே நீங்கள் 38 வினாக்களுக்கு ரெடி ஆகிறீங்க, சரிங்களா? எது பார்ட் பியில் இருக்கக்கூடிய உளவியலும் ப்ளஸ் மேக்ஸும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு. சயின்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எது படிக்கணும், பார்ட் ஏவில் இருக்கக்கூடிய சயின்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, சயின்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னா உளவியல் ப்ளஸ் மேக்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, 38 வினாக்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இந்த 38 வினாக்களில் நீங்கள் 30வது டார்கெட் பண்ணணும், சரிங்களா? அடுத்து சயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் எவ்வளோ கொஷின், 6லேருந்து 7 கொஷின் கேட்குறாங்க. இது எது பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயரில் கேட்ட வினாக்கள் பேஸ் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? 2017 18 19 இந்த ப்ரீவியஸ் இயர் பிசி கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன், சரிங்களா? டாபிக் வைஸ் ஒவ்வொன்றிலும் எவ்வளோ கொஷின் கேட்டாங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். இது ஆவரேஜ், சரிங்களா? ஆவரேஜாக 3 வருஷத்தில் இவ்வளோ கொஷின் கேட்டுட்ருக்காங்க. பயாலஜியில் 6லேருந்து 7 வினாக்கள், கெமிஸ்ட்ரியில் 5லேருந்து 6 வினாக்கள், ஃபிசிக்ஸில் 5லேருந்து 6 வினாக்கள். 2019 எவ்வளோ கேட்டாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா உளவியலில் 30, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 10, தமிழில் 9, மேக்ஸில் 8, ஹிஸ்ட்ரியில் 5, ஜியாகிரஃபியில் 5, பாட்னி ஜுவாலஜியில் 5, எக்கனாமிக்ஸில் 4, இங்கிலீஷில் 3, பாலிட்டியில் 1. இது 2019 கொஷின் பேப்பருடைய மார்க் ஸ்ப்ளிட் அப், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சயின்ஸ் மட்டும் கவர் பண்ணுறேன். 10th 9th 8th 6th 7th இந்த ஆர்டரில் நான் படிச்சுட்டு வரேன். இல்லை 6th 7th 8th உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஆர்டரில் படிங்க. ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் 10th 9th 8th அப்படி படிக்க சொல்கிறேன், சரிங்களா? டைம் இருந்தால் நீங்கள் என்ன ஆர்டர் வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் விருப்பமோ அது படிக்காமல் எது வெயிட்டேஜ் அதிகமோ அது படிங்க. இப்போ சயின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் 15 வினாக்கள்லேருந்து 18 வினாக்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம், சரிங்களா? மினிமம் 15 கொஷினுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ 15லேருந்து 18 வினாக்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அடுத்து என்ன வெயிட்டேஜ் அப்படின்னா
தமிழ் ரொம்ப ரொம்ப எளிமையான வினாக்கள் கேட்பாங்க. நூல், நூலாசிரியர், ஆசிரியர் பற்றிய தகவல்கள், நூல் பற்றிய தகவல்கள், அதே போல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இலக்கண குறிப்புகள், தொழில் பெயர், வினையா நிலையம் பெயர், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெயரச்சம், வினையச்சம், இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் கேட்பாங்க. ஸோ இதில் 8லேருந்து 10 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ 8 வினாக்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி தமிழ். சரிங்களா? 10th 9th 8th இதில் இருக்கக்கூடிய செயல் பகுதி, செயலில் இருக்கக்கூடிய நூல், நூலாசிரியர் இதெல்லாம் படிச்சிருங்க. அப்போ இங்கே 8லேருந்து 10 மார்க் நீங்கள் ரெடி ஆகிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உளவியல், கூடவே மேக்ஸ் 8 மார்க்கு, சயின்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதாவது பயாலஜி இதெல்லாம் படிச்சிங்கன்னா 15லேருந்து 18 மார்க். இதுலேயும் என்ன ஆர்டரில் நான் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜி முடிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பயாலஜி, அதன் பிறகு கெமிஸ்ட்ரி, அதன் பிறகு ஃபிசிக்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸில் லெசன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ளஸ் பயாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாக்கள், நோய்கள் சம்மந்தமான வினாக்கள் எப்போவுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிலபஸில் பெரிய டாப்பிக்காகவே நோய்கள், அதன் விளைவுகள், அதனை தடுக்கக்கூடிய வழிமுறைகள், அதே போல் நோயின் அறிகுறிகள் இதுதான் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லேயே. சரிங்களா? சிலபஸ் எடுத்து பார்த்தாவே அதுதான் பெரிய ஒரு லைனாகவே இருக்கும். அப்போ நோய்கள் சம்மந்தமான தகவல்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். 10th புக்கில் தனியாக ஒரு லெசனே இருக்கும். நேற்றே நம்ம ஒரு லைவ் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க, அந்த லெசனை தெளிவாக படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 5லேருந்து 6 கொஷின், இதுவும் சிம்பிளான கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபிசிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? 10th 9th 8th கொஞ்சம் கவனமாக படித்து தான் ஆகணும். இதுலேயும் 5லேருந்து 6 வினாக்கள். அப்போ இது மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு பார்ட் பியில் 30 வினாக்கள், மேக்ஸில் ஒரு 8 வினாக்கள், சயின்ஸில் ஒரு 15 வினாக்கள், தமிழில் ஒரு 8 வினாக்கள். இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே ஏறக்குறைய 50+ மார்க் நீங்கள் வாங்கிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பிலே 30 வினாக்கள் ஆச்சா, அங்கே 30, சயின்ஸில் ஒரு 15, 45, இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 16. சரிங்களா? 45 ஒரு 15 ஏறக்குறைய 60. ஸோ இந்த பகுதிகள் படித்தாவே உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் ஆகுது அப்படின்னா 60+. சரிங்களா? இந்த 60+க்கு நீங்கள் 55 டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்ட் பி, மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் இது மட்டும் படித்தாவே 50க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண முடியும். 55 டார்கெட் பண்ணுங்கள். 60 வினாக்கள் பக்கம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? 60 மேக்ஸிமம், 60 கேட்கலாம் கூட உங்களுக்கு ஒரு 50க்கு மேலே கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 60 கொஷின் கேட்கலாம். எப்படியும் 30 கொஷின் இங்கேயே வந்துருச்சு. உளவியலில் கண்டிப்பாக 30 கேட்டே ஆகணும். சரிங்களா? சயின்ஸில் 15 கொஷின் கேட்டுறாங்க, தமிழ் 10 கொஷின் வந்துடும். சரிங்களா? 8லேருந்து 10 கொஷின் வந்துடும். அதுக்கு கம்மியாக போகாது. அப்படியே போனாலே 5, மினிமம் 5. சரிங்களா? சயின்ஸில் எவ்வளோ கம்மியாக போனாலும் மினிமம் 12. சரிங்களா? மினிமம் 12, இதில் மினிமம் ஒரு 5. எப்படி இருந்தாலும் 17 கொஷின் நமக்கு கிடைச்சிரும். மேக்ஸில் ஒரு 5 கொஷின், உளவியலில் ஒரு 30 கொஷின் அப்படின்னாலும் இங்கே ஒரு 35 ப்ளஸ் ஒரு 35 அப்படின்னா கூட உங்களுக்கு 35 ஒரு 15னே வைங்களேன், 50 கொஷின் எப்படி இருந்தாலும் 50க்கு குறையாது. சரிங்களா? மினிமம் 50 கொஷின் இதுலேருந்தே கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் 60 கொஷின் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கம்மியாக போனாலும் 50. சரிங்களா? அதை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டா அதன் பிறகு சோசியல் சயின்ஸ் பக்கம் வாங்க. இதில் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். சரிங்களா? இதுலேயே 5லேருந்து 6 கொஷின் கேட்குறாங்க. வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் இது படித்தாவே 5லேருந்து 6 வினாக்கள். அடுத்து புவியியல் பகுதி, இதில் 4லேருந்து 5 வினாக்கள். சரிங்களா? ஸோ ஜாகிரபி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. வரலாறும் ஐனமும் எல்லாம் படிச்சினா தான் 5 கொஷின். புவியியல் மட்டுமே படிச்சினா 5 கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் சிலபஸ்லேயே இருக்காது, ஆனால் கொஷின் கேட்குறாங்க. மினிமம் 2 கொஷின் 3 கொஷின் இந்த மாதிரி கேட்குறாங்க. அதிகபட்சமாக ஒரு 4 கொஷினாவது கேட்கலாம். சரிங்களா? குறைஞ்சபட்சம் 2 கொஷினாவது கேட்குவாங்க. பேசிக் இது ஜிகேக்குள்ளே கூட வந்துடும். சரிங்களா? பாலிட்டி சம்மந்தமாக ஜிகே கேட்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ஜிகே கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கேட்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 கொஷின் மினிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த டைமில் நான் சொல்கிறேன். சரிங்களா? சயின்ஸு, தமிழ், மேக்ஸ், உளவியல் அதை டார்கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதன் பிறகு எதுக்கு வரணும், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஜாகிரபியை வேகமாக படிச்சு விட்ருங்க. சரிங்களா? ஜாகிரபியை ரொம்ப குயிக்காக 1 டைம் ரீட் பண்ணாவே போதுமானது. இயர்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் என்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க, டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சினா தான், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே படித்தா தான் உங்களுக்கு 12லேருந்து 14 கொஸ்டின். இதுக்கு சயின்ஸ் எவ்வளோ பரவாயில்ல இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கேட்க போகிறாங்க, ஆனால் நிறைய படிக்கணும். அப்போ சயின்ஸை நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதில் இதெல்லாம் இம்பார்ட்டனும் முக்கியமாக புக் பேக் கொஷின்
என்ன படிக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஃபுல் லெசனை படிக்கிறத விட புக் பேக் இம்பார்ட்டன்ட், பாக்ஸ் டைப், அதே போல் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா, அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், தகவல் துளிகள் இதெல்லாம் படிச்சினாவே போதுமானது. ஸோ சோசியல் சயின்ஸில் நீங்கள் அதிகபட்சமாக 12-14 கொஸ்டின் தான் கேட்பாங்க, அவ்வளோதான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷில் சில டைம் கேட்டிருக்காங்க, சில டைம் கேட்கல சரிங்களா. லாஸ்ட் டைம் 2019 கொஸ்டின் பேப்பரில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் கேட்கலாம், கேட்காம கூட போகலாம். ஸோ லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக இங்கிலீஷ் வச்சுக்கோங்க சரிங்களா. இங்கிலீஷில் கண்டிப்பாக 10 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில டைம் 5 கொஸ்டின் கூட கேட்டலாம். ஆனால் இங்கிலீஷ் சிலபஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்கல, அவங்களா கேட்டிருக்காங்க பேசிக் சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் படிக்கும்போது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே ஏறக்குறைய 15-18 வினாக்கள் இருக்குது சரிங்களா. நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கேயே உங்களுக்கு 60க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் படிச்சினாவே 60க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடுவீங்க. 60க்கு நீங்கள் ஒரு 50 ட்ரை பண்ணுறீங்க, 55 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதில் 18 கொஷின் கேட்க போகிறாங்க. உங்களால் ஒரு 18க்கு 10+ அட்டன் பண்ண முடியாதா? 10+ சரிங்களா. பேசிக் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சுட்டு போகிறீங்கன்னா 10+ சரிங்களா. 10க்கு மேலே வாங்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே 50க்கு மேலே வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 60 வாங்கிடலாம். நான் சொல்கிறது மினிமமாக. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க, பார்ட் பி, மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் மார்க் வாங்குறீங்கன்னா இங்கேயே 60 மார்க், இங்கே ஒரு 10 மார்க். ஸோ 60 + 10 70 மதிப்பெண்களுக்கு நீங்கள் ரெடி ஆயிடலாம் சரிங்களா. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. இல்லை சார் நான் எல்லாத்துலேயுமே பேசிக் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின், அதே போல் மேலும் அறிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும், தகவல் துளிகள் இதெல்லாம் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா இங்கே ஒரு நான் 50 ட்ரை பண்ணுறேன், இங்கே ஒரு 10 ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 60 கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. 60 உங்களுடைய மினிமம் ஸ்கோராக இருக்கணும். மேக்ஸிமம் இங்கே இந்த வினாக்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவோம். இதை டீப்பாக படிச்சுக்கோங்க. மேக்ஸ், தமிழ், சயின்ஸ், உளவியல் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மார்க்கே விடக்கூடாது சரிங்களா. 60 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 55க்கு மேலே வாங்கணும் அப்படின்றது உங்கள் எய்மாக இருக்கணும். 60க்கு 60 பிளான் பண்ணுங்க சரிங்களா. 60 வினாக்கள் இதில் கேட்குறாங்க அப்படின்னா 60 வினாக்கள் நான் ட்ரை பண்ணணும். மீதி பேசிக் சரிங்களா. சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ் இதை பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புக் பேக் கொஸ்டின் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின், சயின்ஸில் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே அடிச்சு விட்ருங்க. அடுத்து தமிழ் போங்க சரிங்களா. பேரலாக உளவியல் மேக்ஸ் பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் உளவியல் மேக்ஸ் பாருங்கள் சரிங்களா. டெய்லியும் உளவியல் மேக்ஸ் பாருங்கள், கூட சயின்ஸ், தமிழ். ஸோ நான் சொன்ன இந்த 4மே விட்டுறவே கூடாது, டெய்லி டச்சில் இருக்கணும். உளவியல், மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் விட்டுறக்கூடாது. ஸோ எல்லா லெசன்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் படிச்சிருங்க. அதுலேயும் சயின்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்து தமிழ், அதன் பிறகு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதன் பிறகு ஜாகிரஃபி, அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் சரிங்களா. அடுத்து முக்கியமான லெசன் சிலபஸில் இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ, அமிலம், காரம், நோய்கள், மரபியல், பாலூட்டிகள் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன இருக்கோ லெசன் இதெல்லாம் சிலபஸ் கூட மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் குயிக்காக ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரொம்ப டீப்பாக தேவையில்ல, குயிக்காக ரீட் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா. டீப்பாக ரொம்ப மைனூட்டாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேசிக் ஒன்லைன் கொஸ்டினுக்கு பிளான் பண்ணுங்கள் போதும். அடுத்து பாக்ஸ் டைப், டூ யூ நோ சரிங்களா. புக்லேயே இருக்கும், அங்கங்கே கட்டங்கட்டி பெட்டி போட்டு கொடுத்துருப்பாங்க, அது படிச்சுன்னா போதும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உளவியல். 30 வினாக்கள் விட்டுறவே கூடாது சரிங்களா. 30க்கு 30 வாங்க ட்ரை பண்ணுங்கள் உளவியலில். ஸோ எய்ம் பண்ணுறது உங்களுடைய எய்ம் மினிமம் 65 இருக்கணும், மேக்ஸிமம் 70 இருக்கணும் சரிங்களா. இதுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், இதுக்கு கீழே எய்ம் பண்ணாதீங்க. 70க்கு மேலே டார்கெட் பண்ணுறீங்கன்னா குட் சரிங்களா. ஸோ இந்த பிளான்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 70க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும், டஃப்பாக வந்தால் கூட உங்களால் 65 வாங்க முடியும் அப்படின்ற எய்மில் போங்க சரிங்களா. ஸோ ரெகுலராக சேனலில் வீடியோஸ் அப்டேட்டாக எடுக்கும், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரையும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் பிசிக்கான டெலகிராம் சேனல் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஸ்டோர் அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கோர்ஸ் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணுன்றவங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் புக் போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6லேருந்து 10 வரையும் எல்லா லெசனும் இருக்கும் சரிங்களா. கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு இருக்கும். புக் பேக் கொஸ்டின் இருக்காது, மற்றபடி கண்டென்ட் எல்லாமே இருக்கும். புக் பேக் கொஸ்டின் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷம். நன்றி, வணக்கம்.